கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நாம் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுது, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுது என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கரங்களை தட்டி பார்ப்போம். சாற்றுதற்கரிய தன்மை உள்ளோம். போற்றிடுவானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ளோர். போற்றிடுவானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகின் இசை பரவான வினை பொருள் தருளும் மேலான, தினம் தினம் உலகின் பரவான வினை பொருள் தருளும் மேலான, ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வாதினோ துன்பம் மாற்றி ஆனந்தம் போதரை தயசை உயிர் தந்த, வாதினை துன்ப மாற்றி ஆனந்த போதரும் தயசை உயிர் தந்த, ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வைக்கிறதான தேவன். அவர் சொல்லிக் கொடுக்கின்றதான காரியத்திலே நாம் நிலைத்திருப்பது உண்மை என்றால் கற்றும் அடைந்து கேட்டும் கண்டு என்றதான வார்த்தையில் நாம் நிலைத்திருப்பது உண்மை என்றால் எப்பொழுது நாம் சந்தோஷமாய் இருப்போம். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தின் சந்தோஷம் பங்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்க. கரங்களை தட்டி சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட
இருந்தாலும் மனரம்பியமாய் இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட மகிழ்ச்சியாய் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை வழி தப்பி நடந்திருக்கலாம், ஆண்டவர் வழிகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலில் அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலில் அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிட்டேன், அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிட்டேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அன்பு தேவஜனமே, ஒரு நாளும் ஒரு காலம் ஏமாந்து போகாதீர்கள், ஏமாற்றப்படுவீர்கள். சூழ்நிலை மாறும், நீ அவர்களுக்கு அடிமையாய் வாழ வேண்டிய சூழ்நிலை. ஒருவேளை உனக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிறவரிடத்திலே நீ எதிர்பார்ப்பு இருப்பது உண்மை என்றால் உன்னை அடிமைதனத்தை பார்க்கும்படியாய் செய்வார்கள். ஏன், அவரிடத்திலும் பிள்ளைகள் இருப்பார்கள், குமாரன் குமார்த்தி இருப்பார்கள். ஏன், ஒரு நல்ல ஒரு வரம் பிள்ளைக்கு கிடைத்தது என்றால் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அதை என்ன செய்ய வேண்டும், அதை எப்படியாகிலும் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் அல்லவே அல்ல. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற என் அன்பின் மக்களோடு இயேசு பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் அனுதினமும் காத்து கொண்டிருக்கிறோம். என் இயேசு என்னோடு கூட என்ன பேசுவார்? பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். உலகத்திலே எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், ஆறுதலை போல இருக்கும். ஆனால் அது ஆறுதலை கொடுப்போமா என்றதான காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒருவேளை அது ஆறுதலற்ற வாழ்க்கையாய் காணப்படும். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். ஆறுதலான வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உங்களோடு கூட இருப்பார். யார்? சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் சிம்பிள். நீ என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அநேக வேத வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகள்
ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், வசனங்களை சொல்லுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். அதுதான் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் போதும், என் வாழ்க்கையில் இயேசு போதும். இன்றைக்கு நாம் அநேகர் என்ன நினைக்கிறோம்? இவர்கள் நமக்காய் காரியங்களை செய்து விடுவார்கள், இவர்கள் நமக்காய் காரியங்களை செய்ய முடியும், செய்து விடுவார்கள் என்று நிச்சயித்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவஜனமே, ஒரு நாளும் ஒரு காலம் ஏமாந்து போகாதீர்கள். ஏமாற்றப்படுவீர்கள். சூழ்நிலை மாறும். நீ அவர்களுக்கு அடிமையாய் வாழ வேண்டிய சூழ்நிலை. ஒருவேளை உனக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிறவரிடத்திலே நீ எதிர்பார்ப்பு இருப்பது உண்மை என்றால் உன்னை அடிமைதனத்தை பார்க்கும்படியாய் செய்வார்கள். ஏன்? அவரிடத்திலும் பிள்ளைகள் இருப்பார்கள், குமாரன் குமாரத்தி இருப்பார்கள். ஏன்? ஒரு நல்ல ஒரு வரம் பிள்ளைக்கு கிடைத்தது என்றால் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அதை என்ன செய்ய வேண்டும், அதை எப்படியாகிலும் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் அல்லவே அல்ல. சொல்லலாம், நான் கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டேன், ரட்சிப்பின் அனுபவம். அதற்காக மற்ற எல்லாரையும் அப்படின்னு குறை சொல்லவில்லை. ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்லா வேதம் அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள். ஏன்? போதகர்களும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முன்னேற்றம், ஒரு மற்ற போதகர்களுக்கு ஒரு முன்னேற்றம் காண்பது உண்மை என்றால் மற்ற போதகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் சிம்பிளாய் நினைப்பது என்னவென்றால், இவர்களுக்கு ஏதோ எங்கிருந்தோ பணம் கிடைக்கிறது என்று நினைக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவர் ஒருவரை உயர்த்த நினைத்தால் அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று யாருக்குமே தெரியாது. மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளவோ உன்னை புரிந்து கொள்ளவோ அவசியமில்லை. நீ எத்தனை நாள் கண்ணீரோடு கூட ஜெபித்திருப்பாய், எத்தனை நாள் நீ அழுதிருப்பாய். ஆண்டவர் மறப்பாரா? ஆண்டவர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரமாய் மாறிற்று. நீ எதை செய்தாலும் ஆண்டவனுக்கு கனமான காரியங்களாய் செய்யும்படியாய் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். சூழ்நிலை ஒரு பக்கம் கடினம் இருக்கிறது, மறுபக்கம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் என் பிள்ளை எத்தனை கடினத்தில் வாழ்ந்தான், போதும் இனி அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைப்பதை மற்றவர்களால் அங்கீகரித்து கொள்ள முடியவில்லை. நீ கவலங்காதே, நீ எதை குறித்தும் யோசிக்காதே. ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு சில இடத்தில் கற்று அடைந்து நீ அடைந்து விட்டாய். கேட்டதான காரியத்தை நீ காணுகிறாய். நீ எதெல்லாம் கேட்டாயோ இந்த மாதத்தில் ஆண்டவனுக்கு கொடுக்க போகிறார். வேதத்திலே பார்ப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் வசனத்தை வாசிங்கள். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிற இவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. போதனையாக முன்பே எழுதப்பட்டது. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவர் நமக்காய் எழுதிவிட்டார். நீ பட்ட பாடுகள் போதும், உன் குடும்பம் பட்ட கஷ்டம் போதும், கவலை போதும், கண்ணீர் போதும், அவல நிலைமை, அவமானம், பலவிதமான சூழ்நிலைகள் அல்லவா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை, நீ விரும்புகிற காரியத்தை. ஆண்டவரை 4 மாதமாய் வேலை இல்லையே, 1 வருடமாய் வேலை இல்லையே, பல வருடமாய் வேலை இல்லையே, எனக்கும் ஒரு ஆசை இருக்காதா, நானும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமே என்றதான சூழ்நிலை தான். ஆனால் ஆறுதல் செய்கிற தேவன், உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் அந்த முடிவை இன்றைக்கு உனக்கு செய்ய போகிறார். என் தேவனிடத்தில் நீ கேட்பது உண்மை என்றால், நீ என்னிடத்திலே வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது நிச்சயம் உனக்கு நடக்கும் என்று சொல்லுகிறார். எதை குறித்தும் கலங்காதே. நீ தேவனோடு கூட விசுவாசமாயிரு. அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய அன்பிலே நீ நிலைத்திருப்பது உண்மை என்றால், அவர் எப்படி நமக்காய் வாழ்ந்தாரோ, அந்த வாழ்க்கையிலே எப்படி நமக்காய் அன்பு செலுத்தினாரோ, அந்த அன்பிலே நீ உறுதியாய் இருப்பது உண்மை என்றால், கேட்டும் அடைந்தும் கற்றும் கண்டும் என்று சொல்லியதான காரியத்தில்
நீ நிலைத்திருப்பது உண்மை என்றால் அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. ஆமா, ஒரே வாயினால். அவர் மாறாதவர், நாமும் மாறவே கூடாது. இந்த வாய் புகழ்ச்சியை பேச வேண்டும், தேவையற்ற வார்த்தைகளை பேசவே கூடாது. என் ஆண்டவர் எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு செய்வார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார், நிச்சயமாய் இருப்பார். ஒரு நாளும் சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை என் தேவன் செய்கிறவரே அல்ல. நிச்சயமாய் உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். ஆறுதலை செய்த தேவன், நம்பிக்கையோடு கூட இருக்கும்படியாய் அவருடைய போதனையிலே நிலைத்திருப்பது உண்மை என்றால் உனக்கு குறித்ததை என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நிறைவு செய்வார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். அன்பு தேவ ஜனமே, பொறுமை, ஆறுதல். நாம் எவ்வளவாய் பொறுத்திருக்கிறோமோ, எவ்வளவாய் ஆறுதல் அடையும்படியாய் செய்யப்படுகிறதோ என் தேவன் நமக்கு அளிக்கும் தேவன். அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், அப்பா எனக்கு பொறுமையை தாரும், ஆறுதலை தாரும். ஆறுதலற்ற நிலைமையிலே இருக்கிறேன், நான் பொறுமை ஒரு நாளும் இழக்கவே கூடாது, பொறுமையை ஒரு நாளும் இழக்கவே கூடாது என்று சொல்வது உண்மை என்றால் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அனுக்கிரகம் செய்வார். அவர் தாங்க அனுக்கிரகம். கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்வார். அனுக்கிரகத்தின் தேவன். அவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, பொறுமையை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அனுக்கிரகம் செய்கிற தேவனாயிருக்க நமக்காய் காரியங்களை செய்ய போகிறார். கலங்கி நின்ற நேரம் அல்லவா, வேதனையோடு கூட நின்ற நேரம் அல்லவா, யார் எனக்கு உதவி செய்வார்? கூப்பிட்ட நேரத்திலே, கூப்பிட்ட குரலுக்கு என் தேவன் ஒரு மாத்திரம் செவி சாய்க்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை நீ அழைக்கும் பொழுது தூரமாய் இருக்கலாம், வருவதற்கு நேரம் கடந்து போகலாம். ஆண்டவரை நீ நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு உடனே பதிலளிக்கிற தேவன், உடனே காரியங்களை செய்கிற தேவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தேவனுக்கு மகிமை மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டாரோ அதே வண்ணமாய் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னுமாய் நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். கணவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், மனைவியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், மருமகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், மருமகனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். குடும்பத்தில் அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற காரியமாயிருக்கிறது. உனக்கு தீங்கு செய்திருக்கலாம், உனக்கு துரோகம் நினைத்திருக்கலாம், கலங்காதே. அவரல்லவா உனக்கு பொறுமையை கொடுத்தார், அவரல்லவா உனக்கு ஆறுதலை தந்தார், அவரல்லவா உனக்கு அனுக்கிரகம் செய்தார். நீ கிறிஸ்துவுடைய சிந்தையாய் இருக்கும்போது யாரெல்லாம் உனக்கு கடினமாய் காணப்பட்டார்களோ உன்னிடத்தில் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், உண்மை உள்ள மனுஷனிடத்திலே நீ ஒப்புவி. ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் ரட்சிப்பு. நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. என்ன ஆண்டவரே, என்னை போய் தீங்கு அனுபவி என்று சொல்கிறாய்? நமக்காய் மாதிரியாய் வாழ்ந்ததான கிறிஸ்து அல்லவா? நமக்காய் அநேக பாடுகளை அனுபவித்து குற்றமற்றதான கிறிஸ்து
அவர் நமக்காய் குற்றமானார் அல்லவா? நாம் ஏன் பாடுகளை அனுபவிக்க மறுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இன்பமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். துன்பம் வரக்கூடாது, துயரம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, இப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் நீ கிறிஸ்துவுக்காய் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்யும்படியாய் தேவ வசனம், வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. அன்பு தேவஜனமே, அநேகர் நம்மை நடத்தியிருப்பார்கள் அல்லவா? ஒருவேளை பொறுமையற்ற நிலைமை, கவலையிலே வாழும்பொழுது தேவ வசனம் அல்லவா, வேத வசனம் அல்லவா நமக்கு போதிக்கப்பட்டது. அதை நினைவு கூறுங்கள். நாம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் எனக்காய் ரத்தம் சிந்தினார், எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காய் உயிர்ப்பிக்கப்பட்டதான கிறிஸ்து அல்லவா, எனக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறார், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக, அந்த சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொன்னதான தேவன் எனக்கு இந்த மாதத்திலே, இந்த நாளிலே சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என் இயேசு ஒருவரே என்று சொல்லும்பொழுது உண்மை என்றால் அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். விசுவாசத்தை நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவில் நிச்சயம். அதுதான் எழுதியிருக்கிறதே, நமக்கு முதன்மையாய் எழுதியிருக்கிறதே. தாயின் கருவில் உருவாவதற்கு நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா, அவர் நம்மளுக்கு எழுதியிருக்கிறார். கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்காய் பாடு அனுபவி, ஆண்டவர் உன்னை மகிமையிலே நிறைவாக்குவார், உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரே கடினம் வாழ்க்கை கொடுக்கிற தேவனே அல்ல. இளையமகன் நன்றாய் இருந்தான், அன்பை விட்டு பிரிந்து போனான், மறுபடியும் நின்றான். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது. உலகத்தினுடைய தகப்பனே ஒரு நல்ல காரியங்களை செய்யும்பொழுது கிறிஸ்துவிடத்தில் நீ வரும்போது ஆண்டவர் மறப்பாரா? நம்மை மறக்கவே மாட்டார். நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அவருடைய வசனத்தை நமக்கு சொல்லும் பொழுது, போதிக்கும் பொழுது அதன்படி நடக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நீ என்னிடத்தில் கேட்டும் அடைந்தும் கற்றும் கண்டும் இவைகளாயிருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அதுதான் வசனம். அதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை தான் நாம் ருசி பார்க்க வேண்டும், அந்த அன்பிலே தான் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்ற காரியம் நிறைவேறப்படும். இதை நாம் செய்யாதபடிக்கு, கற்றுக்கொள்ளாதபடிக்கு, கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய சுய இன்பத்திலே, சுய வாழ்க்கையிலே, தேவையற்ற காரியத்திலே இணைக்கப்பட்டு அந்த வாய் வேறு விதமாய் பேசுவது நல்லதல்ல. தேவன் ஒருவரே, ஒரே சரீரம், நம்முடைய சரி எனக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை ஆண்டவரை நினைவு கூற வேண்டும். அவரை நாம் நினைக்கும் போதுதான், அவரோடு கூட பேசும்பொழுதுதான் நமக்கு கிருபையின் வரங்கால் தேவன் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். உன்னுடைய காரியங்களை அறிந்த தேவன். ஆண்டவர் சொல்லும் பொழுது கேட்கவில்லை அல்லவா? நடக்காதே, உட்காராதே, நிற்காதே என்று சொல்லும்பொழுது நான் நடந்து பார்ப்பேன், நின்று பார்ப்பேன், உட்கார்ந்து பார்ப்பேன். உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வேதத்தின் எழுத்துக்களை, வேத சமாதானம், தேவ சமாதானம் நமக்கு உண்டு என்பதை அதை ருசி பார்க்கும் பொழுதுதான், அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், அந்த வசனம் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் அந்த வசனம் உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமை நிறைந்த வசனமாய் இருக்கிறது. வாசிங்கள் அடுத்த வசனத்தை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஒரு நாளும் மாற மாட்டார். நான் மாறிடுவேன், நீங்க மாறிடுவீங்க, உன் குடும்பம் மாறும். ஆனால் மாறாதவர். நீ எந்த நிலையில் இருந்தாலும், நீ உயர்வானாலும் தாழ்வானாலும், வாழ்ந்தாலும் என் இயேசுவோடு தான், மரித்தாலும் என் இயேசுவோடு தான். அந்த நிலைமை வேண்டும்.
அந்த நிலைமை இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நம்மை அறிந்தவராயிருக்கிறார். அவர் நமக்கு குறித்ததை அவர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். நாம் அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும். அவர் எனக்காய் மரித்தார் அல்லவா, எனக்காய் பாடுகளை அனுபவித்தார் அல்லவா என்ற நிச்சயம், உயிரோடு கூட எழுந்ததான கிறிஸ்து அவர் நமக்காய் அநேக காரியங்களை செய்தார். இன்னுமாய் அதை நாம் மறந்து வாழவே கூடாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு பிரியாதிருங்கள். பிரியமானவர்களே, பலவிதமான அந்நிய போதகத்தால் அலைந்து திரியாதீர்கள். உங்களுக்கு பலவிதமான போதனைகள் வருகிறது. நேற்று ஒரு திருச்சபை, இன்று ஒரு திருச்சபை, நாளை ஒரு திருச்சபை. இன்றைக்கு அப்படிதான் உலகம் உழண்டு கொண்டே போகிறது. உனக்கென்று ஒரே கிறிஸ்து இருப்பதை போல உனக்கென்று ஒரே போதனை, வேதம், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க. அதுதான் வேத வசனம், தேவ சமாதானம். இதை நாம் நாட வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திருச்சபையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த திருச்சபை ஐக்கியத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. அதில் மாறி போகவே கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் நீ தியானம் செய். அவர் உன்னோடு கூட பேசுவார். ஒருவேளை உன் போதகர் பேசுவதை பார்க்கலாம், ஆண்டவர் உன்னோடு அதிகமாய் பேசுவார். உனக்கு அநேக ஞானங்களை கொடுப்பார். ஞானத்தின் வரங்களால் உன்னை நிரப்புவார். உனக்கென்று கொடுக்கப்பட்டதான கிருபையை நீ ஒரு நாளும் இழக்காதே. வாசிங்கள், போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினாலே ஸ்திரப்படுகிறது நல்லது. இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. உன் இருதயம் சொன்னார் அல்லவா, நிலைத்திரு, உன் இருதயங்களை தேவ சமாதானமாக கடுவது. உங்கள் இருதயங்களில் தேவ சமாதானம், ஒரு போஜனம் அது இன்றைக்கு கிடைக்கும், நாளைக்கு வித்தியாசமாயிருக்கும், மறுநாள் அதை சாப்பிட கூட நமக்கு சூழ்நிலை அற்ற நிலைமையில் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். இருதயத்தினால், தேவ வஸ்திரத்தினால் நாம் ஸ்திரப்பட வேண்டும், ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். வாசிங்கள், போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்களுக்கு பலன் அடையவில்லையே. போஜன பதார்த்தங்களினால் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை. பெருந்திண்டி மக்களாய் இருக்கக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். செய்வதெல்லாம் ஆண்டவர் நமக்கு திட்டவட்டமாய் சொல்கிறார். நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும். உனக்கு தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்வது உண்மை என்றால், நீ என்னிடத்தில் கேட்டு அடைந்து கற்றுக்கொண்டதான காரியத்தை ஆண்டவர் உனக்கு நிச்சயமாய் நிறைவு செய்வார். நான் முதலாவது, ஆண்டவரை நீ இன்றைக்கு சொல்லியிருக்கு, கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இவைகளாயிருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது தான் அப்பொழுது தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. உங்களோடு கூட தேவ சமாதானம் இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு சொன்னதான வேத வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்வது நிச்சயம் என்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த அன்பு தேவனே, நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் கேட்கிறோம். கேட்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மக்கள் கேட்டதான காதுகளிலே அது இருதயங்களில் தேவ சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். அப்பா, ஒரு மனிதனுடைய ஆளுகை எங்களுக்கு வேண்டாம். அது ஒருவேளை நிராகரிப்புக்குள் கடந்து போகலாம், நிராகரிக்கப்படலாம், வேண்டாம். உம்முடைய ஆளுகை எங்களுடைய இருதயங்களிலே ஆளுகை செய்யும். அதுதான் நிலைத்திருக்கும். அந்த நிலைத்திருப்பது தான் ஆண்டவரே எங்களை உயர்த்துகின்ற அனுபவம், எங்களை மேன்மைப்படுத்துகிற அனுபவம், எங்களை ஆசீர்வதிக்கிற அனுபவம், சமாதானத்தை கொடுக்கிற அனுபவம். என் மக்களோடு கூட நீங்கள் பேசினீங்க, உமக்கு நன்றி ராஜா. இன்னுமாய் மக்களுடைய காரியங்கள் என்ன என்பது எனக்கு தெரியாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என் இயேசு. உம்மை நாங்கள் பற்றி கொள்வது உண்மை என்றால் எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் எங்களை ஆசீர்வாதமாய்
நடத்துகிறவர். உமக்கே நன்றி. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுராய்க்கும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.